ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு காரசாரமான பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னியை பிடிக்காத ஆளே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த சட்னியோட டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பூண்டு ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ அடிக்கடி இந்த சட்னியை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணால் தான் இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கடலைப்பருப்பு இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு இதை வறுத்துக்கணும். இது கூட ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா சிவக்கிற அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததான் அதே கடாயில் 20 பல் பூண்டை இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 10 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், பூண்டு, வெங்காயம், மிளகாய் இது எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இது தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ புளியை சேர்த்துட்டு இதை இன்னொரு தடவை இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தா கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பையும் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும். இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, மிளகாய் இருக்குல்ல, அதை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இந்த சட்னி அரைச்சிக்கலாம். நான் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டு அரைக்க முடியுதோ அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை டைரெக்டாக நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தா சட்னியில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் அரைச்சி வச்சுருந்த சட்னியை இதில் கொட்டிட்டு இதை ஒரு தடவை கிண்டிட்டு நீங்கள் அப்புறம் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான பூண்டு சட்னி ரொம்ப காரசாரமாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. முக்கியமாக இட்லியோட செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.